அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பெண் ஒருவர் நடத்திய சாலையோர கடையில் போலீசார் அகலையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். என்ன நடந்தது, விவரம்? நிச்சயமாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சிக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் பாதுகாப்புக்காக அழைத்து வரப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த காவலர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி இரவு சுமார் 11 மணி அளவில் 3 காவலர்கள் மதுபோதையில் அந்த அருகே புவனகிரி பகுதியை சார்ந்த செல்வி என்பவர் இட்லி கடை நடத்தி வருகிறார். அந்த இட்லி கடைக்கு சென்று சுமார் இரவு 11 மணி அளவில் மதுபோதையில் காவல்துறையினர் 3 பேர் இட்லி சாப்பிட்டு விட்டு மீண்டும் மீண்டும் சாம்பார் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேரம் ஆகிவிட்டதால் சாம்பார் தீர்ந்து விட்டது என்று கடை உரிமையாளர் கூறியிருக்கிறார். இதனை ஏற்க மறுத்த 3 காவலர்களும் உடனடியாக சாம்பார் செய்து தர வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் அங்கு அமர்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சேர், வாட்டர் கேன், தட்டு உள்ளிட்டவர்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாக அந்த கடை உரிமையாளர் வேதனை தெரிவிக்கின்றார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையை இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதா என்று கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக அந்த காவல்துறையினர் யார், அவர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அரசு நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட வந்த காவல்துறையினர் இட்லி கடையில் இரவு நேரத்தில் அந்த சேர் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் புவனகிரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். மூணு பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க போலீஸ்னே எங்களுக்கு தெரியாது. சரி, டிஃபன் கேட்டாங்க. 4 பார்சல் 3 பார்சல் கொடுங்கன்னாங்க. 3 தட்டுலையும் வச்சு கொடுத்தோம். இந்த தம்பி வந்து ஆம்லேட் கேட்டுச்சு. அதுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் பாரு. இவர் அங்கேருந்து நான் அடுப்புட்டா இருந்தான், தோசை ஊற்றிட்டு இருந்தேன்னா முன்னக்க வந்து நான் சொன்னேன், தம்பி அங்கே பார்சல் கட்டோம், உங்களுக்கு தேவையானது அங்கே வாங்குங்க, என்கிட்ட என்னங்க உங்களுக்கு வேலை என்னத்துக்கு தோசை ஊற்ற முடியுமா முடியாதான்னு சொல்லி இழுத்தாரு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. நம்ம போனார் பாரு, இருந்து தண்ணி கேன் உடஞ்சி, சேர் உடஞ்சி, சாப்பிட்ட தட்டு தூக்கி கட்டாச்சு, ஒரே இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த தம்பி ஃபோன் அடிச்சு போலீஸ் வர சொல்லிச்சு. அப்புறம் அவர் வந்து என்ன சொன்னா, அதுக்குள்ளே வீடியோ எடுங்க டெம்போ பசங்க, நீங்கள் செல்லில் வீடியோ எடுங்க, நம்ம போடுவோம் இன்னும் சொன்ன உடனே பராச்சிட்டு மண்டபத்துக்கு போயிட்டேன். இந்த லோக்கல் போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சொல்லிட்டு தப்பு தாம்மா, ஏதோ போதையில் செஞ்சுட்டாங்க. குடிச்சிருந்தாங்களா? எல்லாம் செம்ம தண்ணிங்க, 3 பேருமே தண்ணி.